உருவாகிவிடும். உள்ள விசாலங்கும் போது அடுத்தவங்க அப்படி போகணும்னு நினைக்கிறதா பெருமை. பெருமையினுடைய நோக்கம் என்ன? நம்மளை விட அவர் பெரிய ஆளா, நம்ம தான் பெரிய ஆளு. இந்த ஈகோவை மௌத்தாக்கிடுவாங்க. பெருமானாருக்கு உலக அறிஞர்கள் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? ஈகோ ஃப்ரீ மேன். உலக அறிஞர்கள், ஆங்கில எழுத்தாளர்கள், அண்ணலா ஈகோ இல்லாத மனிதர். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வான். நான் ஒரு சபைக்கு வர்றேன், நான் எதிர்பார்த்த கண்ணியம் கிடைக்கல, மனசு சங்கடப்படும். இதுதான் மனித உலகம். பெருமானார் வருவார்கள், கண்ணியம் எதிர்பார்த்த கண்ணியம் கிடைக்கலங்கிற பேச்சே இல்லை. கண்ணியத்தை அவங்க எதிர்பார்க்கிறதே இல்லை, கண்ணியத்தை எதிர்பார்த்ததே இல்லை. சர்க்காரை ஆலம், அழகிய முன்மாதிரி. லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. எம்பெருமானின் வாழ்வில் முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லல, ஹஸனாங்கிறான், அழகிய முன்மாதிரி. நான் ஜொலிக்கணும், நான் சொன்னேன் அழகாக ஜொலிக்கணும். உயர வேண்டும் என்றேன், அழகாக உயர வேண்டும். ஏமாற்றி உயர்வதா? மோசடியில் உயர்வதா? இன்னொருவரை அழித்து உயர்வதா? இல்லை. பதவிக்காக ஆசைப்பட்டு மோதல் செய்து உயர்வதா? இல்லை. என்னை தேடி வரும் உயர்வு, அந்த உயர்வு அழகானது. உள்ளம் விசாலம். பெருமானார் இருக்கிறார்கள் மஸ்ஜித் நபவியில். 2-3 சஹாபி தான் அன்னைக்கு இருந்தாங்க. பள்ளிவாசல் ஃபுல்லா காலியா இருக்கு, மஸ்ஜிது பூரா காலி. வெளியே இருந்து ஒருவர் உள்ளே வருகிறார், வெளியே இருந்து உள்ளே ஒருவர் வருகிறார். ஒரு சத்தம் கேட்குது. வெளியிலையா? மோட்டரா? செதுக்கட்டும். சரி. பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எப்போது நிரம்ப இருப்பாங்க, அன்னைக்கு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. தகல ரஜுலும் மின் ஸஹாபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி பெருமானாருடைய தோழர் ஒருவர் உள்ளே வருகிறார். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர் ஒருவர் உள்ளே வருகிறார். வந்தபோது பெருமானார் அவரை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அப்படி காலை தூக்குறாங்க, காலை கொஞ்சம் தூக்குனாங்க, அப்படி தூக்குனாங்க, கொஞ்சம் மடிச்சாங்க, கொஞ்சம் ஒடிச்சாங்க காலை. யாரு? உலகத்தின் உத்தமர் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மடிக்கிறார்கள், ஒடிக்கிறார்கள். அவருக்கு இடம் கொடுப்பதை போன்று ஒரு பாவனை செய்கிறார்கள் எம்பெருமான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வாழ்க்கையில் எப்போதும் கண்காணிக்கிற தோழர்கள் ரொம்பவே கண்காணிப்பார்கள். ஒவ்வொரு செயலையும் உற்று பார்ப்பார்கள். ஒவ்வொரு செயலிலும் அவர்களுடைய கவனம் இருக்கும். பரீட்சைக்காக அல்ல, பின்பற்றுவதற்காக. அவர் கேட்டே விட்டார் நபி இடத்தில், இன்ன ஃபில் மகானி சிஅத்தன் யா ரசூலல்லாஹ், இடம் இவ்வளவு விசாலமாக இருக்கிறது, தாங்கள் காலை மடிக்க வேண்டுமா, ஒடிக்க வேண்டுமா, இடம் தருவதை போன்று ஒரு பாவனை செய்ய வேண்டுமா? இடம் இல்ல. ஒருத்தர் வருகிறார், கொஞ்சம் நம்ம காலை அசைச்சு ஒடிச்சு மடிச்சு 2 பேர் இடத்துல 3 பேரை உட்கார வச்சுக்கிடலாம், அது வேற விஷயம். தாராளமான இடம் இருக்க, தாங்கள் அப்படி செய்ய வேண்டுமா? அவர் கேட்கிறார். காத்தமுன் நபியின் அழகான பதில், முன்மாதிரி அதுதான். விசாலமானவன் என்பதற்கு அடையாளம். பெருமானார் சொன்னாங்க, இடத்துல விசாலம் இருக்குது, இடம் விசாலம். என் கல்புல உனக்கு இடம் கொடுக்கிறதுக்கும் அல்லாஹ் விசாலத்தை கொடுத்தான்னாங்க. ஒரு மூமின் வரும்போது நான் இப்படித்தான் நடக்கணும்னு அல்லாஹ் சொன்னா. ஒருவர் உள்ள வருகிறாரா, கண்டுகொள்ளாமல் இருக்காதீர்கள், அலட்சியம் காட்டாதீர்கள், யாரோ ஒருவரை போல் இருக்காதீர்கள். அவர் முகவரி தெரிந்தவரா இருக்கட்டும், முகவரி தெரியாதவராக இருக்கட்டும், ஒருவர் உள்ள வந்தா கொஞ்சம் அசைஞ்சார். அதனாலதான் ஒரு மூமின் இன்னொரு மூமினை சந்திக்கிற போது என் சுன்னத்து 3ன்னாங்க. ஒரு மூமின் ஒரு மூமினை சந்திக்கும் போது என் சுன்னத்து 3. 1 சலாம் சொல்லி விடுங்கள், 2வது முசாஃபாஹ் செய்து விடுங்கள், 3வது உங்கள் சிரித்த முகத்தை காட்டி விடுங்கள். அஸ்ஸலாம் வத்தஸாபு வத்தபஸ்ஸும் அலா வஜ்ஹிஹி. முதல்ல சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், 2வது முசாஃபா, 3வது நல்லா இருக்கலா, அந்த சிரித்த முகம். சில பேருக்கு அந்த முகமே வர்றதே இல்லை, முகத்துல ஏதோ இஞ்சி நிறைய போட்ட மாதிரி இப்படி இருக்குது. அது ஒரு பெரிய பெருமை இல்லை நண்பர்களே. சிரித்த முகம்
உங்கள் தரத்தை உயர்த்தி காட்டுகிறது. சிரித்த முகம் நபியின் சுன்னத் உங்களை கொண்டு ஹயாத்தாகிறது. சிரித்த முகம் ஒரு மூமினோடு கடைபிடிக்க வேண்டும் என்று ஹாரூன் யஸீரின் கட்டளை கட்டுப்பட்ட அடியானாக உங்களை முகவரிப்படுத்தி காட்டும். அவர் வருகிறார் என்ற போது அல்லாஹ் சொன்னான், இப்படி நடங்கள் என்றான். கால ஒடியுங்கள், வடியுங்கள், இருப்பதை போல் அவருக்கு இடம் கொடுப்பதை போல் பாவனை செய்யுங்கள். சில இடத்துல பாவனையும் சுன்னத்தாகிவிடும். பாவனையும் சுன்னத். சில பேர் நம்ம வந்தோம், இடமே இருக்காது, கண்டுக்கிடாம இருக்கிறது. அவரை பார்த்தாக்கினா இடம் கொடுக்கணுமே, பார்க்காமையே உட்கார்ந்துக்கிறது. இன்னும் சில பேர் எனக்கும் ஹதரத்துக்கு இடம் இருக்குது, இங்க ஒரு கேப் இருக்குது, அவர் வர்றார், ஆசைப்பட்டு உட்கார்ந்துடலான்னு நம்ம அவங்க தொடையில கை வைக்கிறது, அவங்க நம்ம தொடையில கை வச்சு கொஞ்சம் காலை விரிச்சுக்கிறது. அவங்க வந்து அந்த மனுஷன் ஏமாந்துருவோம். இவர் 2 பேரும் பேசிக்கிடுவாங்க, ஆள் வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுவோம் இடத்த. ரசூல் வாழ்கிறார்கள் நான் இருக்கும் சபைகளில். ரசூல் வாழ்கிறார்கள் வந்தவர்களை வரவேற்கிற முகத்தை நான் காட்ட வேண்டும் என்பதில். அல்லாஹ் அவர்களின் மாண்பை கொடுத்தான், உயர்த்தினான். எங்கே உயர்ந்தார்கள்? எங்கே மாண்பை பெற்றார்கள்? மனித உலகத்தில் அவர்கள் மக்களை மகத்தானவர்களாக பார்த்த போது உயர்கிறார்கள். நல்ல ஞாபகம் வையுங்கள். அடுத்தவர்களை நீங்கள் உயர்த்தி பார்க்கும் போதெல்லாம் அவர் உயரவில்லை, நீங்கள் உயர்கிறீர்கள். மக்களை உயர்வாக பார்க்கிற போதெல்லாம் உயர்வது நீங்கள். அவங்க மதிப்பை நீங்க கொலைக்கிறீங்கன்னா, கொலைக்கிறதுனால அவங்க ஒண்ணும் மதிப்பு இல்லாம போகல. பெருமானார் ஒரு கட்டத்துல சொல்வாங்க, சங்கையானவர்களே சங்கையானவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பார்கள். சங்கையானவர்களை சங்கையானவர்களால் தான் அடையாளம் காண முடியும். சங்கையானவர்களே மற்றவர்களை சங்கைப்படுத்துவார்கள். நான் சங்கையான ஆளுங்கிறதுக்கு அடையாளம் அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கிற கண்ணியம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் களம் முடிந்தது, வாகனம் தயாராகிறது. சஹாபிகள் தங்கள் வாகனத்தை பக்குவப்படுத்தி பண்படுத்தி கொண்டார்கள். கட்டப்பட்ட வாகனங்களை அவிழ்த்துக் கொள்கிறார்கள். அகிலத்தின் உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனம் தயாராகிவிட்டது. அந்த போர்க்களத்தில் நபி பெருமானாரோடு இருக்கிறார்கள் அன்னை சஃபியா, அவர்களின் வாகனமும் தயாராக இருக்கிறது. அன்னை சஃபியா வாகனத்தில் ஏற முனைகிறார்கள். வாகனத்தை விட கொஞ்சம் ஆள் குள்ளமாக இருந்ததால் ஏற முடியல. பெண்ணும் பெரிய கூட்டம், ஒரு பக்கம் எதிரிகள் யூதர்கள், அவர்களில் பல பேர் கைதிகளாக பிடிபட்டு இருக்கிறார்கள். எல்லா சூழலிலும் அன்னலார் வெற்றி பெற்ற முகத்தில் இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி இங்கே நிரம்ப இருக்கிறது. தோழர்களின் மிகப்பெரிய மகிழ்ச்சி சஹாபிகளுக்கு இடமளிக்கிறார்கள். அம்மா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, ஏற பார்க்கறாங்க, ஒட்டகம் கொஞ்சம் ஹைட்டா இருக்குது. உடனே கீழே இறங்கி ஓடி வந்தார்கள் நபிகள் நாயகம். பெருமையை தாண்டி, கௌரவங்களை எல்லாம் தாண்டி, என் குடும்பத்திற்கு நான் தோள் கொடுத்தாக வேண்டும், என் குடும்பத்திற்கு நான் துணை நிற்க வேண்டும், என் மனைவியின் தேவைகளை நான் தான் பூர்த்தி செய்தாக வேண்டும். அது சபை என்று நான் பார்ப்பது அதுதான் மார்க்கத்திற்கு முரம்பானது. சபை என்று பார்ப்பது, சபையில போய் நம்ம அப்படி நடந்தா 4 பேர் என்ன நினைப்பாங்க, சபையிலும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற முகவரியை, முன்மாதிரியை வகுத்து தருகிறார்கள் வல்லல் நபி. ஆச்சரியப்படுகிற முன்மாதிரி. வேகமாய் இறங்கி வந்தாங்க. அன்னை சஃபியாவுடைய பக்கத்தில் வந்து அன்னலார் கீழே உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து தன் காலை தூக்கிறாங்க. காலை தூக்கி முட்டும் தொடையும் சமமாக்குறாங்க. அப்படி ஒரு ஏணி போல் மாற்றிக் கொள்கிறார்கள். அன்னலாருடைய முட்டை உயர்த்தி அவர்களுடைய தொடையோடு சமப்படுத்தி நிற்கிறார்கள். சஃபியாவின் கையை பிடிக்கிறார்கள். என்றார்கள், ஏறுங்கள். சஃபியா ஒரு நிமிடம் அதிர்ச்சிக்கே போய்விட்டார்கள். எங்கே ஏறச் சொல்கிறார்கள்? தூக்கி உட்கார வைக்கிறார்களா? ஏறச் சொல்கிறார்களே, எங்கே காட்டுகிறார்கள் தன் கண்களால் சமிக்கை, என் காலில் ஏறுங்கள். அன்னலாருடைய கால் முட்டில் சஃபியா ஏறி நிற்கிறார்கள். ஏறிய சஃபியாவை மேலே ஏறுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கால் அல்ல, காலுக்கு மேல் மாநபி அணிந்திருந்த ஆடையை முத்தமிடுவதற்கு எத்தனையோ ஆயிரம் சஹாபிகள் தவம் இருந்தார்கள். என் பெருமானின் உடலோடு உரசி இருந்த ஆடையை முத்தமிடுவதற்கு எத்தனையோ ஆயிரம் தோழர்கள் தவம் இருக்கிறார்கள். என் பெருமான் அன்னை சஃபியாவை தன் முற்றில் ஏறி வாகனத்தில் ஏற வைக்கிறார்கள். சரி, சஃபியாவும் அன்னலாரும் வாழ்க்கை துணை என்பது 40 ஆண்டு கால வாழ்க்கை துணையா, 30 ஆண்டு கால வாழ்க்கை துணையா?
15 ஆண்டுகள் மனைவியா? கல்யாணமாகி வருஷம் கூட கூட அன்பும் கூடும், வருஷம் கூட கூட அன்பும் கூடும். நான் அப்படி ஒரு இடத்துல சொன்னேன், ஒரு பையன் சின்ன வயசு பையன்தான், அவன் ஓடி வந்தான், அதெல்லாம் உங்க காலம்னா. என்னடா சொல்ற, கல்யாணம் ஆகி வயசு கூட கூட அன்பு கூடுங்கிறதுலாம் உங்க காலம். இப்ப 2 வருஷத்துக்கு மேல அவளை பார்த்தாலே கோவமாத்தான் வருதுங்க. கல்யாணம் முடிச்சு 2 வருஷத்துக்கு மேல அவ முகத்தை பார்க்கறதுக்கு சகிக்கலங்க. எங்கே வாழ்க்கை, எங்கே வாழ்க்கை? கணவனும் மனைவியும் வைத்திருக்கிற அன்பின் அடையாளம் என்ன தெரியுமா என்று ரசூல் சொன்ன போது, உக்தத்துன் பில் ஹைத் யா ஆயிஷா, உக்தத்துன் பில் ஹைத் யா ஆயிஷா, நீங்களும் நானும் வைத்திருக்கும் அன்பு, உங்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்புக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கயிற்றில் போடப்பட்ட முடிச்சுக்கு சமம் ஆயிஷா என்றார்கள். கயிற்றில் போடப்பட்ட முடிச்சு, உக்தத்துன் பில் ஹைத், கயிற்றில் போடப்பட்ட முடிச்சு. கயிற்றில் முடிச்சு போட்டால் நாள் போக முடிச்சு பலமாகும், நாளாக நாளாக முடிச்சு இறுகும். அதுபோல்தான் அன்பு. உங்களை நான் திருமணம் முடித்த காலம் முதல் இன்று வரையிலும், நாளையும் அடுத்த நாளும் வாழும் காலம் வரையிலும் அன்பு இறுக்கமாக நெருக்கமாக இருக்கிறது ஆயிஷா என்று அன்புக்கு அடையாளம் காட்டியவர்கள் அண்ணல் எம்பெருமான். கயிற்றில் முடிச்சு விலகீனத்தின் அடையாளம் அல்ல, பலத்தின் அடையாளம், பலத்தின் அடையாளம். அப்போ நிக்காவுக்கு பின்னால மனைவி பேர்ல ஏற்படுகிற அன்பு காலம் போக போக அழகாக வேண்டும், காலம் போக போக அது பலமாக வேண்டும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் விரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. நபி பெருமானார் நம்ம குடும்ப வாழ்க்கையில் நாம் காணாக்கி விட்டோம் என்றே நான் வருத்தப்படுவேன். குடும்ப வாழ்க்கையில் விரிசல், மனைவியின் மீது கணவனுக்கு வெறுப்பு, கணவன் மீது மனைவிக்கு வெறுப்பு. எங்கள் ஜாமியா தாருல் உலூம் உஸ்மானியாவிற்கு ஒரு ஃபத்வா வருகிறது. ஒருவர் கேட்கிறார், ஹஜ்ரத், என் மனைவிக்கும் எனக்கும் நீண்ட கால தொடர்பு இல்லை, நாங்க எப்படி இருக்கணும், எங்க இருக்கிறீன்னு கேட்டேன். அவரை கூப்பிட விட்டு கேட்டோம், எங்க இருக்கிறீங்க, உங்க ஊர் எது, மனைவி ஊர் எது? 2 பேரும் ஒரே ஊரு தான். எந்த வீட்டுல இருக்கிறீங்க? ஒரே வீடு, ஒரே வீடு, ஒரே பெட்ரூம். ஆனா என் மனைவி முகத்தை பார்த்து 25 வருஷம் ஆச்சுங்கிறார். வாழ்க்கையே நரகம், வாழ்க்கையே நரகம். ஆயிஷா, உங்களை நான் நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம் எனக்கு பெருகுகிறது என்றார்கள். என் பெருமான் திடீரென்று ஆட்டை அறுக்கிறார்கள், திடீரென்று ஆட்டை அறுக்கிறார்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா, இமாம் திருமதி அறிவிக்கிறார், திடீரென்று ஒரு ஆட்டை அறுக்கிறார்கள். அகிலத்தின் அருட்கொடை. நபியினுடைய மனைவியர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், இப்போது ஆட இருக்கிறார்களே, என்ன காரணம்? காரணங்களை காரூணிய சீலர் இப்போது அடையாளம் காட்டவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்த போது தன் அடிமையை கூப்பிடுகிறார்கள், வீட்டின் அடிமையை, இந்த இறைச்சியை அது அந்த வீட்டில் கொண்டு கொடுத்து விடுங்கள். அவர் அங்கே போகிறார். இன்னொருவரை, இந்த இறைச்சியை இங்கே அந்த வீட்டில் கொடுங்கள், இந்த இறைச்சி இங்கே போகட்டும். மொத்த இறைச்சியும் சப்ளை செய்து முடிக்கிறார்கள். என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டோம். ஒன்றும் இல்லை, என் மனைவி ஹதீஜாவின் ஞாபகம் வந்தது, அவர்களின் தோழியர்களுக்கு ஆடை அன்பளிப்பாக ஆக்கினேன் என்றார். மரணித்து போன ஹதீஜாவை ஆண்டுகள் பலது கழித்த பின்னாலும் நினைவுக்கு வந்தார்கள் என் மனைவி ஹதீஜா. என் மனைவிக்கு நான் ஏதேனும் செய்ய வேண்டும், மன்னரையிலும் என் மனைவி என் மீது மகிழ்ச்சி அடைய வேண்டும். என் மனைவியர்களின் தோழியர்களுக்கு நான் ஆட்டை அறுத்து இறைச்சிகளை கொடுத்தேன். அந்த தோழியர்கள் அதை அனுபவிக்கிற போதெல்லாம் என் மனைவியின் மன்னரையிலும் என் மனைவி சந்தோஷப்படுவார்கள், என்னை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். மன்னரை வாழ்க்கைக்கும் இங்கே உள்ள வாழ்க்கைக்கும் தொடர்பு முடிந்து போனது என்று நினைத்தால் ஷரியத்தில் பலகீனம் உங்களுக்குள் இருக்கும். என் தந்தை மரணித்து போனார், நான் இருக்கிறேன். என் தந்தைக்கும் எனக்கும் இன்றைக்கும் உறவு இருக்கிறது. நான் காலையில சுபஹ் தொழுதுட்டு போய் சலாம் சொல்றது, யாசீன் ஓதுறது. கிட்டத்தட்ட பல வருஷங்களாக என்னுடைய சுபஹ் வேலையை வீட்டிலிருந்து மதரசாவுக்கு போய் ஜாமியாவுடைய பிள்ளைகளை பார்த்துட்டு கபருக்கு போய் வாப்பா அம்மாவுக்கு சலாம், யாசீன் ஓதிடுறது. இது எப்பவுமே ரெகுலரா நடக்கும். வாப்பா கொஞ்சம் கௌரவம் எப்பவுமே இருக்கும், பிள்ளைங்களை அதிகாரத்தோடும் அன்போடும் வளர்ப்பாங்க. நான் ஹஜ்ஜிக்கு போயிருந்தேன், ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 40 நாள் 45 நாள் அப்போதெல்லாம் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்திருக்கேன். நான் வாப்பா போகும்போது ஜியாரத் பண்ணிட்டு போயிருக்கேன். போகும்போது நான் போகல, ஒரு 4 நாள் தொடர்ச்சியா போக முடியல. ஏன்னா ஆட்கள் வந்தவும் போகவும் அதுல விட்டு போச்சு. அன்னைக்கு நான் படுத்து இருக்கிறேன், தகப்பனார் கனவுல நிக்கிறாங்க, வாசல்ல நின்னாங்க. நான் கனவுல கூப்பிடுறேன், வாப்பா உள்ள வாங்கன்னு. முகத்தை திருப்பிக்கிட்டான். என்ன வாப்பா உள்ள வாங்கல, என்னப்பா என்ன கூப்பிடுற, 4 நாளா நீ வரலையே, மறந்துட்டியே. நான் 4 நாள், நல்ல ஞாபகம் வைக்கணும்,
4 நாள் நீ வரல, மறந்துட்ட, என்ன எப்படி வீட்டுக்கு கூப்பிடுற, போயிட்டாங்க, வரல. இங்கே உங்கள் ஞாபகத்திற்கு சொல்வேன், நான் 40 நாள் வரவில்லை, நான் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறேன். அந்த 40 என் தந்தை சொல்லவில்லை. 4 நாள் நான் ஊரில் வந்து ஜனாஸா அவர்களுடைய ஜியாரத்துக்கு போகவில்லை, அதை என் தந்தை சொல்கிறார். ஏதோ மௌத்தா போயிட்டாங்க, முடிஞ்சிட்டு அடக்கம் செய்துட்டோம் இல்ல, மானசீக உறவு இருக்கிறது. நான் அனுபவித்ததை சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். அடுத்த நாள் ஜியாரத்துக்கு போனேன், அந்த கனவுக்கு பின்னால போனேன். அதுக்கடுத்து தகப்பனார் உள்ள வர்றாங்க, வீட்டுக்குள்ள வர்றாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன உறவு என்று நான் கேட்கிறேன். என் ஹதீஜாவின் ஞாபகம் வந்தது. என் ஹதீஜாவின் தோழியர்களை நான் சந்தோஷப்படுத்த ஆசைப்பட்டேன். ஆடுகளை அறுத்து நான் அன்பளிப்பாக்கினேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம். இந்த அன்பு என்பது வாழும் காலம் வரையில் மாத்திரமல்ல, மரணித்த பின்னாலும் ஒரு மனைவி கணவனுக்காக துஆ செய்ய வேண்டும், ஒரு கணவன் மனைவிக்காக துஆ செய்ய வேண்டும், அந்த அன்பு நீடிக்க வேண்டும் என்று ஒரு அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம். இருக்கிற காலத்திலேயே சந்தோஷங்கள் இல்ல, நிறைய வீடுகள்ல மகிழ்ச்சி இல்ல. கணவனை மதிக்கிற இடத்தை விட்டு மனைவி தூரமா போயிட்டாங்க, மனைவியை மகிழ்ச்சி படுத்துற இடத்தை விட்டும் கணவன் தூரமா போயிட்டாங்க. நிறைய வீட்டுல பேருக்கு கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒரு கலகலப்பான பேச்சு இல்லை. நான் சொல்வேன், நீங்கள் நபியின் சுன்னத்தை மௌத்தாக்குகிறீர்கள் என்கிறேன். பள்ளிவாசல்ல வஹருக்கு முன்னால 2 ரக்காத் தொழுகிறதும் பின்னால 4 ரக்காத் தொழுகிறதும் அது மாத்திரம் சுன்னத்தா? தாடி வைப்பதும் தலைப்பா கட்டுவது மாத்திரம் சுன்னத்தா? இல்லை, என் மொத்த வாழ்க்கையின் 24 ஹவர் என் பெருமான் என்னோடு இருக்கிறார்கள் என்று சான்று சொன்னான் அல்லாஹ். அந்த வாழ்க்கைக்கு நான் என்றைக்கு தயாராக வேண்டும்? நபி பெருமானார் இருக்கிறார்கள் சஹாபிகளோடு. சித்திக்குல் அக்பர் வந்திருக்கிறார், அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ உபைதா பின் ஜர்ராஹ் வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு 3 பேர் சபை, அன்னலாருக்கு பக்கத்திலே இருப்பாங்க. ஆயிஷா நாயகி சொல்வாங்க, பெருமானார் ரொம்ப பிரியமான ஆள் யாருன்னு கேட்டா அபூபக்கர்ம்பாங்க, 2வது யாருன்னு கேட்டா உமரும்பாங்க, 3வது யாருன்னு கேட்டா அபூ உபைதாம்பாங்க என்று சொல்லுகிற அளவிற்கு அபூ உபைதா இடம் பெறுகிறார். அபூ உபைதாக்கென்றே ஒரு தனிச்சிறப்பு உண்டு ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பெரிய அங்கீகாரம் உண்டு. உலகம் உள்ள வரையிலும் இந்த உம்மத்தினுடைய அமீன் ஹாதியில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர் என் அபூ உபைதா என்கிறார்கள் நபி பெருமானார். 3 பேரும் பெருமானார் மேல சஹாபாக்கள் ரொம்ப பிரியம் வச்சிருப்பாங்க. அந்த நட்பு உலகம் என்பது மிகப்பெரியது, விசாலமானது. மற்றவர்களிடத்தில் மறைப்பதை எல்லாம் நண்பர்களிடத்தில் நாம் சொல்லி ஆறுதல் பெறுவதுண்டு. தாய்க்கு கூட பல ரகசியம் தெரியாது, ஆனால் நண்பனுக்கு அது தெரிந்துவிடும். தந்தைக்கு தெரியாது, நண்பனுக்கு தெரியும். வீட்டில் பிள்ளைகளிடத்தில் மறைப்பதை கூட நண்பர்களிடத்தில் சொல்வோம். நண்பர்கள் என்பது ஒரு விரிந்த உலகம், விசாலமான இடம். நட்பும் அழகாகணும் என்றார்கள் அகிலத்தின் அருட்படை. நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்றார்கள். இன்னும் ஒரு செய்தி தெளிவாக சொன்னார்கள், நீ நற்பாக்கியவான் என்பதற்கு பல அடையாளம் உண்டு. அதில் ஒன்று குலத்தாவுக்க சாலிஹீன், உன் நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. உன் நண்பர்கள் நல்லவங்களா இருக்கிறாங்கன்னா நீ சீதேவின்னாங்க, நீ நற்பாக்கியவான் நாங்க. சீதேவினா என்ன, நற்பாக்கியவான்னா என்ன? அல்லாஹ் சொன்னா. குர்ஆன் 2 கூட்டத்தை தான் சொல்லுது, 2 கூட்டம். ஒன்னு சீதேவிகள் நற்பாக்கியவான்கள், இன்னொன்னு மூதேவிகள் துர்பாக்கியவான்கள். அல்லாஹ் 2 கூட்டத்துக்கும் விளக்கம் சொன்னா. அம்மல்லதீன சுஇது ஃபபில் ஜன்னா, நற்பாக்கியவான்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அம்மல்லதீன ஷகு ஃபபின்னார், மூதேவிகள் நரகம் போயிடுவாங்க. இங்கே நபி பெருமானார் அர்பஉன் மின் ஸஆதத்தில் மர், ஒரு மனிதன் நற்பாக்கியவான் என்பதற்கு 4 அடையாளம் என்கிறார்கள். நாளையும் நான் இங்கே விவரிப்பதற்கும் முகவரிப்படுத்துவதற்கும் அவகாசம் கிடைக்காது. அதில் ஒன்றை சொன்னார்கள் எம்பெருமான், குலத்தாவுஹு சாலிஹீன், அவர் நண்பர்கள் நல்லவர்களா இருப்பாங்க. அல்லாஹ் அப்படி நண்பர்களை நமக்கு நசீபாக்கி தருவானா. நல்லவர்களோடு பழகுங்கள், நல்லவர்களோடு நெருக்கமாகுங்கள், உலமாக்களோடு சகவாசம் வையுங்கள், அல்லாஹ்வுடையவர்களோடு தொடர்பு வையுங்கள், ஷேகுமார்களோடு மிகப்பெரிய நசீபை பெறுங்கள். அந்த சாலிஹீன்களின் சகவாசம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சொர்க்கவாசியாகவே ஆக்கும் என்று உலகத்திற்கு சொன்னவர்கள் உத்தம நபிகள். மன் அராதல்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் ஒருவரை நல்லவரை ஆக்கணும்னு நினைச்சா, உயர்த்தணும்னு நினைச்சா, ஒருவருடைய வாழ்க்கையில் அந்தஸ்து கொடுக்கணும்னு நினைச்சா, பெருமக்கள் கைர் என்ற வார்த்தைக்கு பொருளையும் விசாலமாக்குவார்கள்.
மன் அராதல்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் ஒருவருக்கு நலவை நாடுகிறான், உயர்வாக்கணும், இவரை கண்ணியமாக்கணும், இவர் அந்தஸ்துக்குரிய மனிதன் ஆக்கணும், மகத்தான இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தால் அதுக்கு என்ன அல்லாஹ் செய்வான் தெரியுமா? யர்சுகுஹு கலீலன் சாலிஹா, ஒரு நல்ல நண்பரின் தொடர்பை கொடுப்பான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உயர வேண்டும் என்றப்போ ஆசைப்பட்டான், என்னை கண்ணியமாக்க நினைக்கிறான், என்னுடைய வாழ்க்கையின் தகுதியும் தராதரமும் மேம்பட வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு அல்லாஹ் எடுக்கிற முடிவு நல்லவங்களோடு நமக்கு ஒரு நெருக்கம். அல்லாஹ்வை மறக்கிற போதெல்லாம் அந்த ஷேഖும் அந்த பெரியவரும் ஞாபகப்படுத்துவான், நேத்து என்னப்பா இப்படி நடந்து கொண்டாய், வாழ்க்கையில சருகுதலை நினைவூட்டி சரி செய்கிற ஒரு நல்லவர் உன் தொடர்புக்கு கிடைப்பார் என்றால் அல்லாஹ் நீ நல்லா இருக்கணும் முடிவு செய்துட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் வழங்குவானா? நம்ம நல்லா இருக்கணும்னு நாம் எடுக்கிற முடிவு கூட தோற்று போகும், ரப் எடுக்கிற முடிவு பலமானது. நாம் நல்லா இருக்கணும்னு நாம் எடுக்கிற முடிவு கூட தோற்று போகும், நாம நல்லா இருக்கணும்னு அல்லாஹ் முடிவு எடுத்தால் அது பாக்கியம். நான் தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன், நல்ல பெண்களின் தோழமை பாக்கியமானது. ஒரு பெரிய விசாலமான தொடர்பு தோழமை. சித்திக் நாயகம், உமரே ஃபாரூக், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ், சஹாபாக்கள்கிட்ட ஒரு பழக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்களோ அதை கொண்டு கொடுக்கணும் ஆசைப்படுவாங்க. பானமா இருக்கட்டும், உண்ணும் உணவா இருக்கட்டும், பெருமானாருக்கு எது பிரியும் அதை கொடுக்கணுங்கிறதுல முன்மன. நபியினுடைய மனைவிமார்களை பத்தி படிச்சேன். நபியினுடைய மனைவிமார்கள், இன்னைக்கு ஆயிஷாவுடைய வீட்டுக்கு ரசூல் வர்றாங்கன்னா ஆயிஷா நாயி சொல்லுவாங்க, எனக்கு அன்னைக்கு வேலை வேற எதுவுமே கிடையாது, ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். அவங்க என்ன சாப்பிடுவாங்க, எதை பிரியமா சாப்பிடுவாங்க, எப்படியெல்லாம் நம்ம இருக்க பிரியப்படுவாங்க, அப்படியெல்லாம் நான் மாறுவேன். சுவையான சுகமான உணவை நபிக்கு தயார்படுத்துவது என்னுடைய இலக்கு. அப்சா இடத்துல போய் கேட்பாங்க, என்ன உங்களுக்கு பிரியம்? இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்களா, அன்னைக்கு நான் கொடுத்து வைத்த பெண் என்ன செய்யல ரசூலை சந்தோஷப்படுத்துறது. நபியின் மனைவிமார்கள் அவங்க வாய்க்கு ருசியா எதை விரும்புவாங்க அதை கொடுக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையும் அதுதான், நம்ம வாய்க்கு ருசியா ஏதாவது கேட்டா வீட்டுல கிடைக்கிறது இல்லைங்கிறது தான் பிரச்சனை. வாய்க்கு ருசியா மனைவிமார்கள்ட்ட செய்து கேட்டா சீதேவிகளுக்கு நேரம் இல்லை. நிறைய வீடுகள்ல அங்க எங்கேயும் வாங்கி சாப்பிட்டு கதை போயிட்டு இருக்குது. எனக்கு கொஞ்சம் ருசியா ஒரு வடையை போட்டுத்தாங்கன்னா கொடுக்கிற மாதிரி பெண்களுடைய பக்குவம் இன்னும் வர்றதில்லை. தாய்மார்களுக்கு சொல்றேன், கணவனுக்கு வாய்க்கு ருசியா கொடுத்துட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல பார்க்கிற நசீபு உங்களுக்கு கிடைச்சிக்கணும். மார்க்கம் மகத்தானது, வாழ்க்கை உயர்வானது, ரசூலின் சுன்னத் மிகப்பெரிய அங்கீகாரம். பெருமானார் ஜொலிக்கிறார்கள், என் மனைவியை நான் அழகுபடுத்துவதிலும் ஜொலிக்கிறார்கள், என் மனைவியை நான் உயர்த்துவதிலும் ஜொலிக்கிறார்கள், என் மனைவி என்னை தேர்ந்தெடுப்பதிலும் ரசூல் ஜொலிப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப விருப்பமான பானம், பெருமானார் ரொம்ப விரும்பி சாப்பிடுகிற ஒரு சுவையான பானம் தயார் செய்து ஒரு சஹாபி கொண்டு வருகிறார். கொண்டு வந்து நபியினுடைய தர்பார்ல கொண்டு கொடுக்கிறார். யா ரசூலல்லாஹ், தாங்க பிரியமான பானம், ஒரு அழகான கூஜா வாங்கி வச்சுக்கிட்டாங்க பக்கத்துல. அபூ உபைதாவும் பார்க்கிறார், உமரே ஃபாரூக்கும் பார்க்கிறார், சித்தீக்குல் அக்பரும் பார்க்கிறார், ரிஸ்வானுல்லாஹி அன்ஹும், இந்த பெருமக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். ஒரு பிரியம் இருந்தது, நபி குடிப்பாங்க, மிச்சம் வச்சு தருவாங்க, எதையும் ஃபுல்லா குடிச்சிடுறது இல்லை, ஃபுல்லா சாப்பிட்றது இல்லை. அவங்க சாப்பிட்டா கொஞ்சம் மிச்சம் இருக்கும், இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறது. ருசியா இருந்தாலும் மிச்சம் இருக்கும். பெருமானார் பூரா சாப்பிட்டுட்டாங்கன்னா அது ருசி இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஃபுல்லா சாப்பிடுறோம்னா ருசியா இருக்குன்னு அர்த்தம். நம்ம சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் வைக்கிறோம், மனைவி கேட்பாங்க எதுக்குங்க? சீதேவி நீ சாப்பிடணும் தான் வச்சிருக்கேன் பாரு, அது ருசி இல்லைன்னு அர்த்தம். பெருமானார் ஃபுல்லா சாப்பிடுவாங்க. ஏன்? அது கொஞ்சம் குறை இருக்குது, உங்களுக்கு கொடுத்தன்னா முகம் சொல்லிப்பீங்க, கொடுத்தவங்க சங்கடப்படுவாங்க, ஹதீஸ் ஆதாரமானது. நீங்க முகம் சொல்லிச்சிருவீங்க, அங்க நிக்கிற எனக்கு கொண்டு வந்து தந்தவங்களுக்கு வருத்தமா இருக்கும், அப்போ கஷ்டமா ரசூலுல்லாஹ் கொடுத்ததுக்கு குறையானதை கொடுத்துட்டோமோ, அதை காட்ட மாட்டேன் நாங்க பெருமானார். அனஸ் இப்னு மாலிக் சொன்ன ஹதீஸ் சஹீஹானது, மா ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத், அன்னலார் தன் கையில் தொட்ட உணவும் உண்ட உணவும் சுவைத்த உணவும் எதையும் குறை சொன்னதில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியம், அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நம்ம மனைவி சமைச்ச உணவு கொஞ்சம் குறை இருந்துச்சுன்னா அன்னைக்கு அவ்வளவுதான், சட்டி பெட்டி உரல்ற உரல்கள்லாம் இருக்குது பாருங்க, வீட்டுல தூக்கி கடக்குன்னு வைக்கிறது, உடக்குன்னு போறது, முறைச்சு பார்க்கறது. நான் நிறைய பயான்ல சொல்லியிருக்கேன், எங்க வீட்டம்மா ரொம்ப சுவையா ஒரு ஆணம் செய்வாங்க, அதை செய்துட்டாங்கன்னா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஒரு நாள் சொன்னேன்,
ரொம்ப சுவையா இந்த ஆணம் இன்னைக்கு இருக்குதுமா, இதை செய்தவங்க கையில மோதிரம் தான் போடணும். சும்மா சொன்னேன், மோதிரம் தான் போடணும். அன்னைக்கு பார்க்க என் பொண்ணு, பெரிய பொண்ணு சொன்னா, வாப்பா மோதிரம் உண்மையான? ஆமா, நான் தான் செய்தேன்டா. நான் என் வீட்டம்மாவுக்கு போடலான்னு நினைச்சேன், நான் தான் செய்த. பிள்ளைகளுக்கு தெரியும், வாப்பா சொன்னா செய்வாங்க. சொன்னா விளையாட்டுலாம் இல்லை, நாளைக்கு மோதிரத்தோடு போயிடுவேன். நம்ம வாழ்க்கை என்பது 4 பேர்களுடைய போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ் பிரியப்படல, அவன் பிரியப்படுற வாழ்க்கை, அவன் ஹபீபு பிரியப்படுற வாழ்க்கை. என் பெருமான் சொல்வார்கள், விளையாட்டுக்கு சொன்னாலும் அதில் சரியா நடப்பார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. மறுநாள் மோதிரத்தோடு வந்த பிள்ளைக்கு போட்டேன். வீட்டம்மா என்னதான் பிள்ளைக்கு கொடுத்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாகி போச்சு, மோதிரம் மிஸ் ஆகிட்டேங்கிற ஒரு கவலை. நான் சொன்னேன், இதே ஆணத்தை நாளைக்கு வீட்டம்மா வச்சு அழகா இருந்தாலும் மோதிரம் தான். அடுத்த நாள் ரொம்ப சுவையா அங்க வீட்டம்மா செய்திருந்தாங்க. மறுநாள் அவங்களுக்கு அதே மோதிரத்தை கொண்டு போட்டேன். 2 மோதிரம் இன்னும் கையில மிளறே இருக்குது, இன்னும் கையில் மிளறுகிறது. பாராட்டுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். உங்கள் மனைவியர்கள் உணவு தருகிறார்களா? பாராட்டுங்கள். உங்களை ஒருவர் மதிக்கிறார்களா? பாராட்டுங்கள். பாராட்ட பழகுங்கள் என்கிறார்கள் காத்தமுன் நபியின். என் ஆயிஷாவின் சிறப்பு என்ன தெரியுமா என்றார்கள். ஃபதுலு ஆயிஷா அலா சாயிரின் நிசா, எல்லா பெண்களை விட என் ஆயிஷா தனிச்சிறப்பு உள்ளவர்கள், சொல்லட்டுமா என்று கேட்கிறார்கள். மனைவியை போற்றுவதும் பாராட்டுவதும் அன்னலாரினுடைய அழகும் அங்கீகாரமும் சொல்லிக்கும் ஹதீஸுக்குள்ளால் பதிவு. நம்ம எத்தனை பேர் பாராட்டி இருக்கிறோம்? குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும், என் தனி வாழ்க்கை உயர்வா இருக்கணும், பொது வாழ்க்கையில நான் கண்ணியமான மனிதனா இருக்கணும், மொத்தத்தில் என் வாழ்க்கையில் அன்னலார் ஜொலிக்க வேண்டும், ரொம்ப ஹாப்பியான மனிதனாக நான் மாற முடியும். நேரம் முடியுது, எங்கள் வார்த்தைகளை எல்லாம் முடிக்க முடியாது. இது வல்லல் நபியின் வாழ்க்கை. எப்படி முடிப்பது? எழுதியவர்களே எழுதி முடிக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட வாழ்க்கை இது. பெருமானாருக்கு முன்னால் வைக்கப்பட்ட பானம் பார்க்கிறார் ஒரு பார்வை. சையதுனா அபூ உபைதா, சையதுனா சித்திகுல் அக்பர், சையதுனா உமர் ஃபாரூக், அன்னலார் அதை பருகவே இல்லை, வச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்தது, பருகி மிச்சம் தருவார்கள். இல்லை, கூப்பிட்டாங்க, யா அபா உபைதா குதுஹு ஃபஷ்ரப், குதுஹு ஃபஷ்ரப், எடுங்கள் குடியுங்கள் என்றார்கள். ஒரே பரபரப்பு சபை, சுற்றிலும் 1000 சஹாபிகள், முன்னால் இருக்கிற மூவர். அதில் அன்னலாருக்கு நேசமும் நெருக்கமும் அபூபக்கர் என்றுதான் நினைத்து இருக்கிறோம். உமர் இருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா. பெருமானார், யா அபா உபைதா குதுஹு ஃபஷ்ரப், எடுங்கள் பருகுங்கள். அபூ உபைதா எடுப்பாங்களா பருகுவாங்களா? அந்தல் ஐலா யா ரசூலல்லாஹ் அந்தல் அஹக்கு பிஹி, தாங்க தான் அதுக்கு தகுதி நாயகமே. நான் எடுக்கிறதும் பருகிறதும் என்ன கொண்டு கொடுத்தவர் உட்கார்ந்து இருக்கிறார். கொண்டு கொடுத்தாரு பாருங்க பானத்தை, நாயகமே சாப்பிடுங்கன்னு. அவங்க அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க ஆசையா அன்னலாருக்காக செய்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்தல் ஹக்கு அவுலா யா ரசூலல்லாஹ், தாங்கள் தான் தகுதி என்னாங்க. சையதுனா ரசூலுல்லாஹ் அந்தல் அவுலா வஹக், நீங்கள் தகுதி அபூ உபைதா என்றார்கள். அபூ உபைதா பதறி போயிட்டா. அப்படின்னா எடுங்கன்னா பார்த்தது போய் தூக்கிட்டா. அவங்க சொன்னாங்க, எடுக்க மாட்டேன். எடுங்கிற கட்டளைக்கு பின்னால் எடுக்காம இருக்க முடியல. எப்படிப்பட்ட மனிதர்கள்! அன்னலாரை மதித்த மதிப்பு ஒன்று, அன்னலாருக்கு கொடுத்த இடம் ஒன்று இருக்கிறது, அன்னலாரை பார்த்த பார்வை ஒன்று இருக்கிறது, அன்னலார் தான் அது பருக வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது. அதற்கு மேலால் என் பெருமானின் கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு ரம்யமான வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கையின் மகுடம். உடனே தூக்கிட்டேன். இஸ்ரப் அப்படிங்கன்னாங்க. நான் கேட்டேன், யார ரசூலல்லாஹ் தாங்க குடிங்கன்னாங்க. குடிச்சிட்டேன். குடிக்கிற போது அபூபக்கர் முகம், உமரின் முகம் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் பார்க்கத்தானே செய்யறாங்க. சொன்னாங்களா, அல் பரக்கத்துமா அக்கா பீரினாயா அபா உபைதா, அபூ உபைதா தாங்கள் தகுதி என்றேன். ஏன் தெரியுமா? இங்கே பரக்கத்தெல்லாம், என் உம்மத்தின் பரக்கத்தெல்லாம் வயதில் முதியவர்களுடனேயே அல்லாஹ் சேர்த்து வைத்தான் என்றார்கள். சபையில் அபூபக்கரை காட்டிலும் அபூ உபைதா வயதில் முதிர்ந்தவர்கள், உமரை காட்டிலும் அபூ உபைதா முதிர்ச்சியானவர்கள். சபைகளில் முதிர்ச்சி பெற்ற அந்த சஹாபி மகத்தானவர், அவரை நான் கண்ணியப்படுத்துகிறேன். மாத்திரம் அல்ல, அவரோடு இப்படி நடப்பதில் பரக்கத்தே இருக்கிறது என்றார்கள். நம்ம பரக்கத்தை எங்கே தேடினோம்? பரக்கத்தை எங்கே தேடினோம்? வீட்டில் முதியவர்களுக்கு மரியாதை இல்லை, எங்கோ அனாதை இல்லம், எங்கோ முதியோர்கள் இல்லம். நான் என் பெற்ற தாயை முதியோர் இல்லத்தில் இணைத்து வைத்து விட்டு அல்லாஹ் நீ பரக்கத்து செய் என்று கேட்கிறேன். அகிலத்தின் அருட்படை, உன் மனைவியை நீ சங்கைப்படுத்துவதால் பரக்கத், உன் தாயை மதிப்பதால் பரக்கத், ஊர்ல உள்ள பெரிய மனுஷங்களை மதித்தால் பரக்கத். அல்ஹம்துலில்லாஹ். எனவே
பாக்கியமும் பரக்கத்தும் நிறைந்த அந்த வாழ்க்கையை இங்கே நான் பார்க்கிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம். நல்ல நண்பர்களை இந்த உலகத்தில் பெற்றிருந்தார்கள், நல்ல வாழ்க்கையை உலகத்திற்கு தந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதரல்லா, தாங்க திருப்தி படுற அளவுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அல்லாஹ். அண்ணலார் சொன்னாங்க, என் உம்மத்துக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கொடுத்தார்கள் பொருளை மாத்திரமா, அருளை கொடுத்தார்கள், உயர்த்தினார்கள். என் வாழ்க்கையில் அல்லாஹ்வே என்னை தேர்ந்தெடுக்கும் இடத்தில் உயர்த்தினார்கள். அப்படிப்பட்ட உத்தம நபியை நினைத்து பார்க்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்ப துன்பங்கள் அத்தனையிலும் நான் சோர்ந்து விடக்கூடாது, வீழ்ந்து விடக்கூடாது. நபியை பார்க்க வேண்டும். அந்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை என்னை நிமிர வைக்கும், அல்லாஹ்வின் தொடர்பில் மீண்டும் தரிபடுத்தும். அப்படிப்பட்ட அற்புதமான பாக்கியமான மகத்தான மகத்துவமிக்க வாழ்வை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக.